அனைவருக்கும் எனது இனிய ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாசுமதி அரிசி கீர், அதாவது பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் நம்ம இதுக்கு ஒரு 30 பாதாம் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பாசுமதி அரிசி அதாவது 2 கைப்பிடி அளவு முழுசாக இருக்கிறது. இதை மிக்சியில் அதாவது என்னன்னா ஒரு வைப்பர் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது நல்லா இந்த மாதிரி குருணை மாதிரி உடஞ்சாவே போதும், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் 750 ml மில்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நெய்யில் போட்டு வறுத்தெடுத்துட்டு இதையும் கீயில் வறுத்துட்டு நம்ம அப்படியே மில்க் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சுட்டு மில்க் ஆட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிடும். இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. அதே பவுல்லையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதாவது பாசுமதி அரிசி உடச்சி வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 2 கைப்பிடி தான் எடுத்திருக்கேன், நிறைய எடுக்கல. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கீ விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கீ ஊற்ற வேண்டியதில்லை, தேவையும் படாது. ஏன்னா இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த பாசுமதி அரிசியோட வாசம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது அரிசி பாயாசங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணியை நான் ஆட் பண்ண போகிறேன். இது 750 ml மில்க்கு. அதாவது இந்த பால் எல்லாமே திக்கான பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடையில் 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மில்க், இது மீதி இருக்கிற பால் மொத்தமாக இது 1 லிட்டர் வரும். 1 லிட்டர் பால் கணக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். பாதாமும் என்னென்னா நான் 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சுட்டு தோல் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் பாதாம் நல்லா ஊறல. இதையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிம்மில் தான் வச்சு வேக வச்சுருக்கேன். அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட் நான் கொஞ்சம் ஒரு 200 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திக்னஸாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷன், அதாவது ரம்ஜான், பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது வெந்துருச்சுனாவே உங்களுக்கு பாதாம் இதெல்லாமே மேலே வரும், ஏலக்காய் எல்லாமே மேலே வரும், இல்லைன்னா உள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்து வச்சிட்டோம், போட்டுக்கலாம். அதாவது பாசுமதி அரிசி கீர் ரெடி. நான் பாசுமதி ரைஸ் கீர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.